இன்னைக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகளுக்கு இந்த மாதிரி இருக்கு நிலைமை. அதனாலதான் நீங்க இந்த ஆட்சியை பத்தி கேட்டா நிறையும் குறையும் சேர்ந்தது தான் நான் சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு நகை கொள்ளை, வாக்கிங் போக முடியுதா? ரோட்ல ஒரு பெண்ணோ யாரோ செயின் பறிக்கிறது, என்னென்ன நடந்துக்கிட்டு எல்லாம் டெய்லி நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நிலையெல்லாம் மாறணும். சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இரும்புகரம் கொண்டு இதையெல்லாம் அடக்கணுங்க. அப்பதான் இந்த மாதிரி திருட்டு நடக்காது, கொலைகள் நடக்காது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆணவ கொலைகள், இன்னைக்கு லாக்அப் கொலைகள், விசாரணைன்னு அழைச்சிட்டு போறாங்க, அங்க அடிச்சு கொள்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மிக மிக மனசுக்கு வருத்தமாக இருக்கு. இது எல்லாமே நிச்சயமாக மாறணுன்றதுல மாற்று கருத்துல சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் நிச்சயம் இதை சரி செய்யணும் அப்படின்னு இந்த பிரஸ் மீட் மூலமா நான் கேட்டேன். இது ஒண்ணு எக்ஸாமா என்ன அண்ணா சொல்ற? சரி அப்படின்னா 50-50 வச்சுக்கோங்க. நிறை குறை சமமா இருக்குன்றல, அப்ப 50-50 வச்சுக்கோங்க. எதுங்க? கண்டிப்பா இல்ல, இதுக்கு மெயின் என்ன தெரியுமா? அந்த ஜாதி வெறி தான். இந்த ஆணவ கொலைகளுக்கு பேஸ் எதுன்னு பார்த்தா ஜாதி. எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் எவ்வளவோ சொன்னாலும் அந்த ஜாதி வெறி என்பது இங்கு எங்குமே மறையல. அந்த ஜாதியினுடைய வன்மம் தான் இன்னைக்கு கொலை வரைக்கும் போகுது. அதனால இது ஒரு தனிநபருடைய விஷயமோ ஒரு ஆட்சியாளர்களுடைய விஷயமா இல்லை, ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையே மாறினாதான் இது மாறும். கேப்டன் பெரிய அண்ணால சொல்லி இருப்பார், எல்லாரும் ஒன்னா இணைங்க, அப்பதான் இந்த ஜாதின்றதே ஒன்னா இல்லாம இருக்கும்னு எவ்வளவோ கேப்டனும் எவ்வளவோ சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒவ்வொரு தனி நபரும் மாற வேண்டிய ஒரு விஷயம்.